நேர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் தற்போது வரை அது மிகப்பெரிய அளவிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முடிவுக்கு வரல. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியாவிட்டாலும், ஈரானுடைய உச்ச தலைவர் முஜிதபா கமேனி அமெரிக்கர்களை இந்த பூமியிலிருந்து அனுப்ப வேண்டும் என்பதுல ரொம்ப அக்ரஸிவா ஈரானுடைய IRGC படைத்தளபதிகள் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற ஒரு நேரத்தில், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சியுடைய ஸ்டேட்மெண்ட், நாங்க 14 கோரிக்கைகளை வைத்தோம், அந்த 14 கோரிக்கைகளில் 13ஐ அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு கோரிக்கை அமெரிக்கர்களின் கோரிக்கை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் போரில் வெற்றி பெற்று விட்டோம். நாட் ஒன்லி இன் த பேட்டில் பட் ஆல்சோ டிப்ளமசி. களத்தில் மட்டுமல்ல, டிப்ளமசியிலும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். இஸ் கன்கார்டட் ஃபார் எவ்ரிவேர் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இனி நாங்கள் எதை பேசினாலும் எதையும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. நாங்கள் இவ்வளவு இழப்பீட்டை சந்தித்திருக்கிறோம். இந்த 13 நடவடிக்கைகளையும் அமெரிக்கர்கள் சரி செய்யாத வரை நாங்கள் உச்சத்தன்மையான ஒரு முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்றும், அமெரிக்காவோடு ராஜ்ய ரீதியாகவும் தற்போது பேசப்பட்டு கொண்டு வருகிற செய்தி கசிந்தாலும் இதையெல்லாம் மண்ணை அள்ளி போடும் ஒரு நிலையில் அமெரிக்க அதிபருடைய லூஸ் டாக், வரம்பற்ற நரம்பட்ட பேச்சுக்கள் தொடரத்தான் செய்கின்றது. அதுல அவர் சொல்கிறார், he accused Israel of doing everything the possible to undermine the agreement and prevent its implementation. இவ்வளவு பேசியும் இவ்வளவு நடந்தும் இதனை அமல்படுத்துவதற்கு பல யுக்திகளை யூதர்கள், குறிப்பாக இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதானியாகு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகத்திற்கு அப்பாஸ் அராகச்சி சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், நாங்கள் ஓமனோடு இணைந்து செய்திருக்கலாம், 60 நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், அணு ஆயுதங்கள் என்று செய்வதை பற்றி விவகாரம் முடிந்திருக்கும். அதை விடுத்து இஸ்ரேலுடைய கடுமையான தூண்டுதலில் த இன்ஸ்டிகேட் ஆபரேஷன் which has been, அது அவர்களின் மூலமாக டைரக்டிவ் செய்யப்பட்டது, which was being made completely wrong active action to be made. செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்படும், செய்யப்பட்டது, செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, will happen, கண்டிப்பாக நடக்கும். அவர்கள் திட்டமே அதான். நாள் ஒன்றுக்கு 40 பேரை கொலை செய்ய சொல்றான். வெளியே வந்து யூதத்தினுடைய அந்த தலைவன் சொல்கிறான், பென்கேவியர், தினமும் 40 பொதுமக்களை சாவடிங்கப்பான்னு. இதையெல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இவனையெல்லாம் அரஸ்ட் செய்து உள்ள போடணும். ஆனாலும் உலகம் அவனுக்கு ஆதரவு கொடுக்குது. இவ்வளவு மோசமான விஷயம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவியை இப்பொழுது காணவில்லை. மெலோனியா ட்ரம்ப் எங்கே சென்றார்? வேர் இஸ் ஷீ? இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் பரவுகிறது. இப்ப அமெரிக்க அதிபர் சில நாட்களுக்கு முன்பு அவர் காணாமல் சென்றதாக தகவல்கள் வந்தது. எங்கே காணாமல் சென்றார்? அவர் இருந்தார் துருக்கியில். ஆனால் அவர் தப்பி ஒரு விமானத்திலிருந்து ட்ரக்ல ஜம்ப் ஆகி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி C-32 விமானத்தில் அவர் யூரோப்பாவில் போய் இறங்கினார். அந்த விமானத்தின் பின்புறமும் முன்புறமும் ஏராளமான அமெரிக்க அதிகாரிகளும் போர்ட்போலியோவில் இருக்கும் அனைத்து அமைச்சர்கள் இருந்தார்கள். அமெரிக்கர்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஈரானியர்கள் இறங்குகின்ற போது, டேக் ஆஃப் பண்ணும் போது, லேண்ட் ஆகும் போது, குறைந்த தூரத்தில் பண்ணுகிற போது அவர்கள் எதையாவது வைத்து அடித்து காலி செய்து விடுவார்கள் என்ற உச்சபட்ச அச்சத்தில் இவர்கள் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு தப்பி அமெரிக்க தளத்தில் இருந்து அதற்கு பிறகு A147 போயிங் விமானத்தில் அமெரிக்கா போய் சேர்ந்தார். இவ்வளவு பயம் இருக்கே அமெரிக்கர்களுக்கு, இவ்வளவு பயம் இருக்கு. சரி, நான் இப்ப சொன்னது, மெலோனியா ட்ரம்ப் எங்க போனார்? அவர் எந்த நிகழ்ச்சியிலும், ஒரே ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். கடைசியாக வெள்ளை மாளிகை நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவில்லை. இன்னும் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை.
அவர் எங்கிருக்கிறார்? முன்னாலெல்லாம் சமீபத்தில் தனது கணவரோடு கலந்து கொள்ளக்கூடிய இந்த அம்மையார் மெலோனியா அவர்கள் சமீப காலமாக அவர் இல்லை. எங்கே சென்றார்? ஏற்கனவே அவருடைய மகள் உடைய பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனையாக போனது. சில மாதங்களுக்கு முன்பு துருக்கியை சார்ந்த உலகளாவிய கொள்கை ரீதியான இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் அமெரிக்காவில். அவருடைய கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. இதை கண்டு அமெரிக்க FDA ஆடி போய்விட்டது. இவர்களின் இல்லம், இவர்கள் வருகை போக்குவரத்தை கண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்ததாலும் இதனை பார்த்த அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்போ அதிகாரிகளோ கடத்துவதை விட இவர்களை எல்லாம் கடத்துவது, காலி செய்வது மிகப்பெரிய வேலை என ஒரு சதித்திட்டம் நடந்திருப்பதாகவும் வந்த தகவலையும் இந்த ப்ளூ பிரிண்டையும் பார்த்து கொண்ட அவர்கள் மெலோனியை எங்க இருக்கிறார் என்றே தெரியாது. மெலோனி she might be here or there, whatever may be. We don't have a foreign evidence. நமக்கு அவர் ஒருவேளை இங்கு இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கலாம். யாராலும் அவரை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அமெரிக்கர்களுக்கு ஈரானியர்கள் என்றால் பயம். உலகத்தை எல்லாம் மாட்டி படைக்கும் பொத்தானை கொண்ட அமெரிக்க அதிபர் சாப்பாடு கொண்டு போகிற விமானத்தில் ஏறி தப்பக்கூடிய அளவிற்கு அவருடைய பயத்தை பாருங்க. அமெரிக்கர்களின் மீது, அமெரிக்கர்களுக்கு ஈரானியர்களின் மீது உணவு கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரக்கில் ஏறி தப்பி போகக்கூடிய அளவிற்கு பரிதாப நிலைக்கும் அவருடைய மனைவியும் இன்று காணாமல் போயிருக்கிறார். இது முக்கியமான செய்தி. உலகமே வியக்கக்கூடிய அளவில் ஒரு அக்ரெசிவ் அட்டாக். இதுவரைக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக மட்டுமே செயல்பட்டிருந்த ஈரான் தற்போது தன்னை முழுமையாக வடிவமைத்து ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸாக அவர்கள் மாறுவதற்கான நிலை உருவாகி இருக்கிறது. உலகமே போற்றக்கூடிய இந்த அக்ரெசிவ் அட்டாக்கிற்கான காரணத்தை முதலாக அவர்கள் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை தாக்கலாம் என்ற முடிவில் வந்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஏற்கனவே போரை பற்றி தெரிவித்த நிலையில் ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் வளைகுடா கடல் பகுதியில் உள்ள அமெரிக்க கப்பல் ஒன்றை மிகப்பெரிய அளவிலான தாக்குவதற்கு முதலாக ஈரான் முன்வந்திருப்பதாகவும் செய்திகளை ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவை தாக்குதல் நடத்த ஈரான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தது என்று கேள்வி எழுந்தது. இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் ஈரானை தாக்கப் போவதாக அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டே இருப்பார். வாயை உளற நீ இப்பவே சொல்லிக்கிட்டே இருக்கா, நானே தாக்கிடுறேன். அந்த முடிவுக்கு ஈரான் வந்துவிட்டது. நீ எப்ப பார்த்தாலும் நான் தாக்குவேன்னு சொல்றத நானே தாக்கிடுறேன் ஐயா என்ற முடிவுக்கு இப்பொழுது வந்துட்டார்கள். அமெரிக்க தடையால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஃபுல் பேக்கட் ஒரு 3 கப்பல் தான் போயிருக்கு. 92 கப்பல் போன இடத்துல இது ஈரானியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனால் அவர்களுக்கும் வியாபாரம் ஷெடோ ஃபிளீட் வழியாக போகலாம், அது வேறு விவகாரம். இப்போ ஈரானியர்கள் இந்த பிளாக்கேடை உடைக்கிறதற்கு இந்த விதமான நெருக்கடிகள், இந்த கிரன்ச் சிச்சுவேஷன், த ஹெக்டிக் ஒரு பரபரப்பான சூழல் இஸ் ஆன்கோயிங். ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறது, அதற்கு முன்பு நாம் இந்த கப்பலை தாக்கி அழித்து விட வேண்டும். எப்படி அழிப்பது சாத்தியமா? அமெரிக்கா உண்மையிலேயே எப்படி தாக்குதல் நடத்த முடியும்? நீங்கள் பாருங்கள், ஏஜிஎஸ் மூலம் எப்படி அடைவது? அமெரிக்கா எத்தனை ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏற முடியும்? அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது SM-2 and SM-6. இந்த SM-2 முதல் 16 விமானங்களை, ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியும் ஒரே நேரத்தில். ஈரானியர்கள் அமெரிக்க கப்பல்களை நோக்கி வீசுகிற போது 16 எதிர்கணைகளை, ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியும் SM-2வின் மூலம். ஆனால் SM-6இன் மூலம் 20 to 30 வரை வீழ்த்த முடியும். இதையெல்லாம் ஈரானியர்களுக்கு தெரியும், இவர்களை எப்படி மடக்குவது என்று. அதற்காக ஈரானியர்கள் ஒரே நேரத்தில் 500 அனுப்புவது சாத்தியம் இல்லை என்பதும் அமெரிக்கர்களுக்கு நன்கு புரியும். இங்கே நாம் பார்ப்பது SM-2, SM-6இன் மூலம் 16, 20, 30 வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இவர்கள்ட்ட ஜிக்ஸாக் ப்ரொஜெக்டரி மெனுவரபிள் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அது ஆன்டிஷிப் மிசைலில் அதே மாதிரி ஜிக்ஸாக் ப்ரொஜெக்டரி மிசைல்ஸ் மூலம் பயன்படுத்தினார்.
அது இந்த நேர்கோட்டில் வரக்கூடிய SM-3 SM-6 அதிலும் இந்த ஜிக்ஸாக் ட்ரஜெக்டரி மேனுவரபிள், எப்படி உங்களுக்கு தமிழ்ல சொல்றது, மேலையும் கீழையும் இடமிருந்து வலமாகவும் தன் பாதையை மாற்றிக்கொண்டு இலக்கை அடைப்பதை அவர்கள் தாக்க நோக்கினால் அமெரிக்கர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும். ஆகவே பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை ஒரே நேரத்தில் 20 முதல் 30 வான் இலக்குகளை செலுத்த முடியும் என்றாலும் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அவர்கள் ஏவுகிற போது அமெரிக்காவின் SM-3 and 6 ஆல் தாக்குதல் நடத்த முடியாது என்ற அபாயகரமான செய்திதான் அமெரிக்கர்களை இப்போது ஆட்டி போட்டிருக்கிறது. அமெரிக்க கப்பல்களை தாக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சோ இது போன்ற ஒரு நிலையில் என்ன நடக்கிறது, இது போன்ற ஒரு நிலையில் எது மாதிரியான சிக்கல் போய்கொண்டிருக்கிறது. போர் பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் முடிவுக்கு வரும், இல்லைன்னா அது ரொம்பவே கஷ்டம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம்.